Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max Chapter 2 Miscellaneous Problem பார்த்துட்டு இருக்கோம். Integral Calculus 1ல 9th question இந்த வீடியோல பார்க்கலாம். Integration of minus 1 to 1 x square into e power minus 2x into dx. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ண போறோம். minus 1 to 1 x square e power minus 2x into dx. இப்போ நான் Bernoulli's formula யூஸ் பண்ணி தானே செய்ய முடியும். ரைட்டா? அப்போ u என்ன dv என்னன்னு எனக்கு தெரியணும். ஸோ யூவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் தான் எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஹைலைட்ல எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் டிவியோட வேல்யூ இ பவர் மைனஸ் 2x. இப்போ யூ ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x கிடைக்கும். இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. டிவி ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணா வி இ பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2 வந்து கீழே டினாமினேட்ல வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லையா? அப்போ இது எப்படி எல்லாம் மைனஸ் e power minus 2x divided by 2. நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி நான் இன்டிகிரேட் பண்ணுவேன். அப்ப சேம் இதே ஆன்சர் தான் வரும். மைனஸ் e power minus 2x டிவைடட் பைல ஒரு 2 இருக்கு அண்ட் பவர்ல இருக்க மைனஸ் 2 இன்னொரு வாட்டி வரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப e power minus 2x டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். சரியா? அண்ட் இன்னொரு வாட்டியும் இன்டிகிரேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ மறுபடியும் பண்ணும்போது e power minus 2x அப்படியே தான் இருக்கும். 4 அப்படியே இருக்கும். and இன்னொரு minus 2 multiple பண்றேன். அப்ப minus e power minus 2x divided by 4 2s are 8ன்னு கிடைக்கும். இப்ப இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். டைரக்டா நான் ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். using Bernoulli's formula. ஃபார்முலா என்னது? I is equal to uv minus u dash v1 plus u double dash v2. இது வரைக்கும் எழுதிக்கலாம். அதுக்கு மேல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னு இல்ல. டாட் 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 வச்சிடலாம். therefore I is equal to u value x square, v value minus e power minus 2x by 2 minus u dash வந்து 2x, v1 வந்து e power minus 2x by 4 plus u double dash வந்து 2, v2 வந்து minus e power minus 2x divided by 8 minus and it goes on. இங்க எதுவுமே நம்ம கேன்சல் பண்ற மாதிரி இல்ல. கரெக்டா? ஆனா எல்லாத்துலயுமே e power minus 2x, e power minus 2x, e power minus 2x இருக்கு. ஸோ e power minus 2x நான் வெளியே எடுத்தேன்னா உள்ள என்ன இருக்கும்? வெறும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, டிவைடட் பை 2 இருக்கா? அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கு, e power minus 2x வெளியே போயிடுச்சுன்னா 2x by 4. அப்புறமா அது கேன்சல் பண்ணிக்கலாம். அகேன் மைனஸ் 2 by 8. ரைட்டா? இதுதான் நான் அப்ளை பண்ணும்போது கிடைச்சது. அண்ட் இதுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டும் எழுதிக்கலாம். 1 மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 1 மைனஸ் 1. இப்போ ஏதாவது கேன்சலேஷன் இருக்கா? 2 1s are 2 2s are 2 1s are 2 4. கேன்சல் பண்ணதை எடுத்து நான் தனியா எடுத்து எழுதியிருக்கேன். சிம்பிளிஃபை ஆனதை எடுத்திருக்கேன். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணலாம். e பவர் மைனஸ் 2 இன்டூ 1. ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். சரியா? minus 1 square 1 by 2 minus 1 by 2 minus 1 by 4 minus lower limit அப்போ e power minus 2 times of minus 1 into minus 1. ஆல்ரெடி minus 1க்கு ஸ்கொயர் இருக்கு. minus 1ஓட ஸ்கொயர் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். பிளஸ் into minus minus 1 by 2. இப்போ இங்க மைனஸ் பண்ணும்போது மைனஸ் into minus plus 1 by 2 இருக்கு. minus 1 by 4 அப்படியே எடுத்துக்கணும். எந்த சேஞ்சும் இருக்காது. ஏன்னா அங்க எக்ஸே இல்லை. ரைட்டா? இப்போ e power minus 2 into இதை into 2 பண்ணா 4 ஆயிடும். ஸோ 2 2 minus 2 minus 2 minus 4 minus 1 minus 5 by 4. இப்போ e power minus e power 2 தான் minus into minus plus மாறும். plus 1 minus 1 கேன்சல் பண்ணிட்டோம்னா minus 1 by 4 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் கூட வெளியே எடுத்தா பிளஸ் ஆயிடும். மைனஸை பிளஸ்ன்னு மாத்திக்கலாம். இப்ப ரெண்டுத்தையும் 1 by 4 காமன். ஸோ 1 by 4 காமனா வெளியே எடுத்துட்டா பிளஸ் இருக்கிற டேர்ம் முன்னாடி எழுதிக்கலாம். இ பவர்ல 2 இ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் 2. இப்ப நெக்ஸ்ட் லைன்ல இந்த இ பவர் மைனஸ் 2 டிவைடட் பைல கொண்டு வரலாம். 1 by 4 இன்டூ இ பவர் 2 மைனஸ் 5 by இ பவர் 2. மைனஸ் கீழே வந்தா பிளஸ்ஸா மாறிடும். ரைட்டா? இப்ப இதை அப்படியே எல்சிஎம் எடுக்கலாமா? 1 by 4 e square into e square e power 4 minus 5 by e square.
ஸோ ஃபைனல் ஆன்சர் இது வெளியே எடுத்துட்டு எழுதலாம், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணவும் செய்யலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்மில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th one, integration of 0 to 3 x dx divided by root of x plus 1 plus 5x plus 1. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் I is equal to எழுதிக்கலாம். 0 to 3 x into dx divided by root of x plus 1 plus root of 5x plus 1. இப்போ டினாமினேட்டர்ல ரூட் வேல்யூ வந்தாலே இதை நம்ம கான்ஜுகேட் எடுத்து எழுதிப்போம் இல்லையா? பிளஸ்னா மைனஸ், அதான் செய்ய போறோம். 0 to 3 x into dx divided by root of x plus 1 plus root of 5x plus 1 into root of x plus 1 minus root of 5x plus 1 divided by root of x plus 1 minus root of 5x plus 1. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம். இதை நான் லாஸ்ட்ல இந்த dx எழுதிக்கிறேன், சரிங்களா? ஸோ dx நம்ம லாஸ்ட்ல கூட எழுதிக்கலாம், ரைட்டா? இப்போ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணுமா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா? which is equal to integration of 0 to 3 x into root of x plus 1 minus root of 5x plus 1 divided by இது எப்படி இருக்குன்னா a plus b a minus b. அப்போ a square minus b square மாற்றி எழுதணும். a square minus b square வெளியே into dx இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும், கரெக்டா? which is equal to integration of 0 to 3 மேல இருக்க டேர்ம்ஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. x root of x plus 1 minus root of 5x plus 1 divided by ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், x plus 1. அதேதான் இங்கேயும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் வரும். அப்போ minus 5x minus 1 into dx plus 1 minus 1 cancel ஆயிடும், which is equal to 0 to 3 x into root of x plus 1 minus root of 5x plus 1 divided by minus 4x வரும், ரைட்டா? அப்போ x கேன்சல் ஆயிடும். இந்த 1 by minus 4 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அதை நான் என்ன பண்ணலாம், எடுத்து வெளியே எழுதிக்கலாம். minus 1 by 4 integration of 0 to 3. இப்போ இந்த டேர்மை நான் x plus 1 பவர்ல 1 by 2 மாற்றி எழுதுறேன், dx எழுதிக்கலாம். 5x plus 1 பவர்ல 1 by 2 into dx. ஸோ இது x power n minus x power n ஃபார்மேட்லேயே மாறிடும். நெக்ஸ்ட் லைன்ல இன்டகிரேஷன் பண்ணா minus 1 by 4. இப்போ இது x power n, அப்போ x plus 1 பவர்ல 1 by 2 plus 1 3 by 2 divided by 3 by 2 minus 5x plus 1 பவர்லயும் 3 by 2 வரும், divided by 3 by 2 வரும். எக்ஸுக்கு முன்னாடி 5 இருக்கு, ஸோ 5 இன்டூ பண்ணணும், சரியா? இப்போ அப்பர் லிமிட் 3, லோவர் லிமிட் 0. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இந்த 3 by 2 3 by 2 ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாமா? minus 1 by 4 2 by 3 மாறிடும், x plus 1 பவர்ல 3 by 2 minus 3 5s are 15, so 2 by 15 into 5x plus 1 பவர்ல 3 by 2 3 0. இப்போ அடுத்த லைன் நான் என்ன பண்ணுவேன்னா 2 வந்து காமன் வெளியே எடுத்துடுவேன், அண்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டும் செய்யலாம், இல்லை ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டும் செய்யலாம். மைனஸ் 1 into 2 by 4 1 by 3 x plus 1 பவர்ல 3 by 2 minus 1 by 15 5x plus 1 பவர்ல 3 by 2 3ல இருந்து 0. இப்போ அடுத்த லைன் பாருங்க, 1s are 2s are, அப்போ minus 1 by 2 1 by 3. இப்போ இதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்பர் லிமிட் 3 plus 1 பவர்ல 3 by 2. ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு ப்ராக்கெட், ஏன்னா இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ரெண்டுத்துக்கும் minus 1 by 2 காமன். minus 1 by 15 5 into 3 15 plus 1 பவர்ல 3 by 2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0. ஸோ 0 எழுதும் போது 1 by 3 3 0 ஆயிடும் இல்லையா? எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 plus 1 பவர்ல 3 by 2 minus 1 by 15
x இருக்கிற இடத்துல 0 5 into 0 0 plus 1 3/2ன்னு மாறி இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா -1/2 1/3 4 பவர்ல 3/2 -1/15 15 plus 1 16 பவர்ல 3/2 minus 1 பவர்ல 3/2 1 தான் அப்போ 1/3 0 0 plus 1 1 1 power 3/2 1 அப்போ -1/15 ரெண்டும் ஷார்ட் ஆயிடும் பிராக்கெட்ல இருக்கு ரைட்டா இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும் இப்போ 4 3/2 இருக்கு 4 3/2னா எப்படி எழுதலாம் 4 into 4 into 4 ரூட் குள்ள இருக்கும் கரெக்டா ஸோ இதை எப்படி நான் எழுதலாம்னா 4 3/2னா 4 power 3 பவர்ல 1/2 அப்போ 4 into 4 into 4 ரெண்டு 4 வெளியே எடுத்துட்டு ஒரே ஒரு 4 மட்டும் ரூட் குள்ள இருக்கும் ரைட்டா இதுதான் கான்செப்ட் அதே மாதிரி 16க்கு வரும் 16 3/2 16 3/2 அப்பமும் ரெண்டு 16 வெளியே எடுத்துட்டு நான் ஒரு 16 மட்டும் உள்ள எழுதிக்கலாம் அப்புறம் அந்த ஒரு 16மே நான் வந்து 4 கன்சிடர் பண்ணலாம் 16 into 4 64 ஸோ இதெல்லாம் அங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன் இப்போ இந்த வேல்யூ எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா 1/3 into 4 into root 4 minus 1/15 16 into 4 64 into ல இருக்கு minus 1/3 plus 1/15 ரைட்டா இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுமா எதுவுமே கேன்சல் ஆகாது இப்போ -1/2 ரூட் 4ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம் நான் அதை மறந்துட்டேன் ரூட் 4ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துட்டா 4 2s are 8 8/3 இதோட வேல்யூ 2 ஞாபகம் வச்சுக்கோங்க -64/15 minus 1/3 plus 1/15 இது ரெண்டும் 1/3ல இருக்கு அப்போ வேலை நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும் 8 minus 1 7/3 minus 63/15 இப்போ இது ரெண்டுமே 15ஆ மாறணும்னா இதை இன்டூ 5 பண்ணும் இதையும் இன்டூ 5 பண்ணும் கரெக்டா அப்பதான் 3 5s are 15ன்னு மாறும் இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும் -1/2 35 minus 63/15 which is equal to -1/2 63ல இருந்து 35 மைனஸ் பண்ண இது 13 இது 5 8 to 28 கிடைக்குமா 28/15 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் 2 1s are 2 2 4s are 8 அப்ப ஆன்சர் வந்து 14/15 கிடைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்